இங்க கேள்விக்கு கூட அடுக்கணும். ஐயோ அதாங்க திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க 40 பேர் செத்து போயிட்டாங்க, என்ன பதில் சொல்றீங்க? அப்ப 40 பேர் சொல்ல 30 பேர் சொன்னாங்க. ஓகேங்களா? வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான் ஜேடி. இந்த வீடியோ தான் இப்போ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது காரணமே பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இவரை ஒருத்தரை நிக்க வச்சு சுத்தி இவ்வளவு பேர் இவ்வளவு கேமரா வந்து அவர் கேள்வி கேட்கறாங்க. அதாவது வந்து இவருக்கும் சரி அந்த 2 பேருக்கும் சரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சோ இந்த பிரச்சனைல பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து இவர் ஏதோ ஒரு கோவத்துல வந்து கெட்ட வார்த்தை சொல்லியிருப்பாரு. சோ இதை வந்து இத சுத்தி நிக்கிறவங்க என்ன வந்து அவர் வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. அதாவது நீங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுறீங்களே, இந்த கெட்ட வார்த்தை வந்து தளபதி சொன்னாரா, தளபதி வந்து சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அதாவது இவரு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் காட்டுறேன், கஷ்டம் அந்த வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ பாருங்க. சோ அந்த இடத்துல வந்து யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா இதை மட்டும் வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்களே, அதே இடத்துல நீங்க இருந்தீங்க. அங்க இவர் கேட்கற கேள்வி இதை நீங்க அவர் கேட்டிருக்கணும் இல்லையா? சோ அதுல நீங்க ஏன் கேட்கலன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா அதாவது இவர் இங்க இருக்கும்போது இவ்வளவு பேசினாரு. இதுவே அவர் ஊரா இருந்தா அவர் இடமா இருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு, என்ன பேசப்பாரு யோசிச்சு பாருங்க. சோ தளபதி எப்பவுமே வந்து பாய்ஸ் எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு தைரியமா தான் பேசுவாங்க, தைரியமா தான் இருப்பாங்க. சோ அவர் நின்று தைரியமா பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த வீடியோக்கு பாட்டுறேன், வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கு. நீ எங்க ஓடுற? இங்க வா. நீ எங்க ஓடுற? நில்லுங்க. நம்பே ரவுடி தான் நீ. ரவுடிங்க நில்லு. நின்னுட்டு ஏன் ஓடுற? பதில் சொல்றா. பதில் சொல்றா. யாரு தெரியுமா? யாரு? பாருங்க. பாத்துக்கோங்க. பாத்து எந்த ஏரியா நீ? எந்த ஏரியா நீ? எந்த ஏரியா? பாருங்க சொல்லிட்டேன். பாத்துக்கோ. நீ ஊர் விட்டு ஊர் வந்துவேன். இதே பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. ஏய் இத கவர் பண்ணு. இதே அரும்பாக்கம். இந்த அரும்பாக்கம் மேட்டுக்குள்ள ஊர் மதுரை தான் ஊர். ஓகே தலைவர். 140 வட்டம் மதுரை தொகுதி. என் அண்ணன் பாலமுருகன் மாவட்ட செயலாளர். என் அண்ணன் தொடர்ந்து ஜெர்மனி மேல